மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர் வி ராஜன் செல்லப்பா ஆலோசனை வழங்கினார். ஒத்தக்கடையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் அமைப்பு செயலாளர் காந்தி, மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் பெரியபுல்லான் என்ற செல்வம் ஆகியோர் பங்கேற்றனர். ஒன்றிய செயலாளர் APS சேனாபதி தலைமை வகித்த நிலையில் ஒன்றிய செயலாளர்கள் கார்சேரி கணேசன், வாசு என்ற பெரியனன், கார்த்திகேயன், பகுதி கழக செயலாளர்கள் செந்தில்குமார், கோபி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். கிருஷ்ணகிரி மாவட்ட விவசாயிகளுக்காக அதிமுக கொண்டு வந்த அணைக்கட்டு திட்டத்தை திமுக கிடப்பில் போட்டுவிட்டதாக அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் மு. தம்பிதுரை குற்றம் சாட்டினார். சின்ன மட்டாரப்பள்ளி, இருளர் காலனி மற்றும் காரக்குப்பத்தில் நிழற்குடைகள் கட்டுவதற்காக அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் மு. தம்பிதுரை தமது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 14 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்தார். கட்டுமான பணி நிறைவடைந்தவுடன் புதிய நிழற்குடைகளை திறந்து வைத்து உரையாற்றினார். விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் CV ராஜேந்திரன் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். நான் என்னுடைய வாழ்நாளில் ஒரு அணையை கட்டி இந்த பகுதி மக்கள் அதுக்கு சும்மா அணை கட்டணும்னா 10,000 கோடி ரூபாய்க்கு மேல செலவாகும். 10,000 கோடி ரூபாய். அதை எப்படியாவது மாநில அரசு மத்திய அரசோட பெற்று அந்த அணையை கட்டுவதற்கு முயற்சி செய்வோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எம்ஜிஆர் நூற்றாண்டு போது அறிவித்தார். முதல்ல ஒரு தடுப்பணை கட்டுறதுக்கு 570 கோடி ரூபாய் ஒதுக்கினாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற திமுக ஆட்சி அது ஒண்ணுமே செய்யல. அப்படியே விட்டாங்க, பாதியிலே விட்டாங்க.